வணக்கம் மக்கள். டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டே 88. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளீஸ் ரைட் எ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ரன்னிங் டைம் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் techsiddhar ஃபார் 100 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து ஒரு டெக்ஸித்ன்ற ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம 100 டைம் வந்து ரன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான எக்ஸிக்யூஷன் டைம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அது ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த டைம் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இந்த ப்ரோக்ராமு. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியானது, ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் தான். ஒவ்வொரு சின்ன ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்குமே ஒரு டைம் எடுத்துக்கும், பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். பட் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. டைம் வந்து லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு செகண்ட் அந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய ப்ரோக்ராம். ஸோ நம்ம எழுதுறதை பொறுத்து. பட் இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் எக்ஸிக்யூஷன் டைமை, தென் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் டைம்னால நமக்கு என்ன யூஸ், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடறேன். ஸோ அதில் நிறைய பேர் அதில் கொஞ்சம் வீக்காக இல்லாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சேன். சரிங்களா? ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 100 டைம்ஸ். சரிங்களா? 100 டைம்ஸ் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எதை பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஸோ techsiddhar சொல்லிட்டு, ஸோ ஆஃப்டர் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம், ஸோ அது ரன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகுதுன்னா, ஸோ 100 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து techsiddharன்றது பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தா நீங்கள் வந்து இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 100 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அது டைம் இல்லை, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ 100 டைம்ஸ் வந்து கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகி நமக்கு அவுட்புட்டாக தருது 100 டைம்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம என்ன பண்ணோம்னா, இது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, நம்ம கிளிக் பண்ண உடனே ஆக்சுவலாக இது ரிசல்ட் வந்து ஷோ பண்ணிடுச்சு நமக்கு உடனே. பட் எவ்வளோ டைம் இது எடுத்துக்குது அப்படின்றது நம்ம அக்யூரேட்டாக நமக்கு டைம் தேவைன்னா, ஸோ அதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு பைத்தான் ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் நம்ம கால் பண்ணி அதோட ஹெல்ப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட என்னென்னா, ஸோ ஃப்ரம் டைம் இட் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது பைத்தான். சரிங்களா? ஸோ அந்த மாடல் வந்து நம்ம எதை இம்போர்ட் பண்ணோம், மாடல் வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். அதில் வந்து நமக்கு தேவையான இது ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ அதில் நம்ம எதை கால் பண்ண போகிறோம்னா, டைம் இட்லேருந்து டைமர் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம கால் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கேயே டைமரில் நம்ம என்னெல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் நம்ம பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா டைமரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. ஸோ இல்லைன்னா கிட்டப்பில் போனீங்கன்னா அதுக்கான கோடே இருக்கும். அது எப்படி ரன் ஆகுதுன்ற கோடெலாம் வந்து கிட்டப்லேயே வந்து புஷ் பண்ணி வச்சுருப்பாங்க பைத்தானோட அஃபிஷியல். அந்த ஓப்பன் சோர்ஸ்னால வந்து கோட் எல்லாமே வந்து நெட்டில் அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டைமர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ t=ன்றது, நான் டீன்றது இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா, அது ஒரு வேரியபிள். ஸோ இதில் வந்து நான் வந்து டைமர் இருக்குன்னா, அந்த டைமருக்குள்ளே எதை நம்ம சென்ட் பண்ண போகிறோம்னா, இதை ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்கை வந்து ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை டைமராக மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 100. ஓகேங்களா? ஸோ இது எத்தனை ரன் ஆகணும் அப்படின்னா, ஸோ பிரிண்ட் okay, I think it's like techsiddhar. ஓகேங்களா? ஸோ techsiddharன்றது டைம் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம போடியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, print t.time it. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம்னா நமக்கு என்ன ஒரு ஆன்சர்ட்டோ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு சரிங்களா? ஸோ இந்த டைம் எனக்கு ரன் ஆகுது. ஸோ இந்த டைம் எனக்கு ரன் ஆகிட்டு ஆக்சுவலாக அது கூட ஆன்சர் அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக இது ஸ்டில் ரன்னிங். ஸோ அது நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ 100 டைம் ரன் பண்ணுறதை மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ ஏன்னா ஸோ அதனால் வந்து நான் வந்து ரன் பண்ணுற மாதிரி இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அதை பாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது. 100 டைம் இதை ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு அவுட்புட் வந்து என்ன கிடைக்குதுன்னா, ஸோ 2 அவுட்புட் கிடைக்குது. ஒன்று வந்து techsiddhar, அதோட அவுட்புட் வந்து 1.3738 சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கிடைக்குது. பட்
அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம டைம் அக்யூரஸினா டைம் வந்து இதுதான் ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது அக்யூரஸியாக. பட் 1ன்ற ஸ்டேஜ் 1.3ன்ற ஸ்டேஜில் வந்து நம்ம கிடைக்குது அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப அக்யூரஸியாக வந்து இந்த டைமில் கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் 1.5ன்ற ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ரன் பண்ணும்போது வேறு இதில் ரன் பண்ணாலும் நமக்கு வந்து வேறு அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா, ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதனால் இது வருது. இதே நம்ம வந்து இப்போ 10 டைம்ஸ் ரன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இது 1 டைம் ரன் பண்ண அவுட்புட் கிடைக்கும். பட் இந்த ஒவ்வொரு அவுட்புட்டுமே வந்து வேறு கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ இப்போ வந்து 0.32 கிடைக்குதுன்னா நெக்ஸ்ட் ரன் பண்ணும்போது 0.32 கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ 39 இருந்துச்சா, ஸோ நெக்ஸ்ட் ரன் பண்ணும்போது அதில் சேஞ்சஸ் சொல்லலாம். இல்லை வந்து பாருங்கள் 9 இருந்துச்சு, இப்போ 8ன்னு வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பட் மேஜராக நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க மேஜராக பார்க்கும்போது 0.3 அப்படின்றது அதோட எக்ஸிக்யூஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிற அதோடைய ஸ்லாட் இருக்குல்ல, ஸ்லாட்டோட டைமிங்கை பொறுத்து நம்மளோட டைமிங் பொறுத்து கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் டைமிங் வந்து அக்யூரஸியாக பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிஃபர் கரெக்டாக 1.39 இருக்குது. ஸோ ரெண்டாவது ரன் பண்ணும்போது இது டிஃபர் வரும். பட் ஆவரேஜாக நம்ம எடுத்திங்கன்னா 1.3ன்றது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதுதான் இது மாதிரி இதோட எக்ஸிக்யூஷன் டைம் 100 டைம் வந்து ஒரு பிரிண்ட் ரன் பண்ணும்போது அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 1.3 செகண்ட்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்